වාර්තාවන කොමිටියට පත් කරගත් ගරු ස්වාමීන් වහන්සේ උත්සාහ කරා. ඊට මගේ புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதாக கூறப்படும் விடயம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் புனர்வாழ்வு ஆணையாளர் ஆகியோருக்கு பணித்திருப்பதோடு குழு ஒன்றையும் நியமிக்கவுள்ளார். இந்த அறிக்கை கிடைத்ததன் பின்னரே இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு முதலமைச்சர் வேண்டியதெல்லாம் கூற முடியும். அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. இன்னும் அவர் கூறுவது போன்று எடுத்த எடுப்பில் நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தொழிலாளர் மற்றும் தொழிற்சங்க அமைச்சர் ஜோன் செனவரத்ன விச ஊசி விவகாரம் தொடர்பில் தெரியவந்த காரணத்தினாலேயே விசாரணைக்கான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கேட்டிருப்பதாக கூறினார். கடுமையான நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்னதாக இந்த விடயத்தில் உண்மை இருக்கின்றதா என்பது குறித்து ஆராய வேண்டும். அறிவிப்பு விடுத்தவுடன் இது உண்மை என்று தீர்மானிக்க முடியாது. விச ஊசி விவகாரம் குறித்து தெரிய வந்திருப்பதாலேயே அது குறித்த விசாரணை அறிக்கையை அரசாங்கம் கோரியிருக்கிறது. ஆகவே பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இது பற்றி ஆராய்ந்து புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் உயிரிழந்தமைக்கான காரணம் உள்ளிட்ட அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.